ப்ரொமோஷன் போனோம்ல ஜேபி நெல்லைப்பட்டணம் அதில் வந்து ஒரு 12,000 ரூபா கொடுத்தாங்கல்ல. 2,000 ரூபா கேமராமேனுக்கு 1000 ரூபா நீங்கள் போன வாட்டி தர வேண்டியது. இந்த பையலுக்கு கை கொடுத்தோம்னா 1000 ரூபாய் தான் கொடுத்துருந்தேன். அது ஒரு 1000 ரூபாய் 3000 ரூபா போக 9000 ரூபா கையில் இருக்குது. சரியா? அதில் வந்து ஒரு தாத்தா ரொம்ப முடியாதவங்க, ஏன்னா படுத்த படுக்கையாக இருக்காங்க, 3 மாதமாக இருக்காங்க. அவங்க உதவி செய்ய அவ்வளோ ஆட்கள் கிடையாது. அதனால் அவங்க கூட டைவர் வாரத்துக்கு மட்டும் டைவர் வாங்கவே 600 ரூபா ஆகுது. சரிங்களா? 3 மாதம் படுத்த படுக்கை கிடக்கு மனசுக்கு உங்கள் சார்பில் நான் கொண்டு கொடுத்துருவேன். சரிங்களா? இது வரைக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துங்க. இதுக்கு உண்டான 1 மாதத்துக்கு உண்டான வாங்கி கொடுத்துருங்க. சரியா? தூங்க விட்டு. சரியா? தூங்குதாங்க. அவங்க வீட்டை மட்டும் இந்த டைபரை கொடுத்துருவேன். மேற்கொண்டு 1 மாதத்துக்கு எவ்வளோ 600 ஆகுதோ, 4 வாரத்துக்கு எவ்வளோ 4 24 2400 ஆச்சா? ஒரு டைபர் வாங்கியாச்சு. இந்தாங்க, இது 500 ரூபா ஆச்சு. சரிங்களா? என்னங்க என்ன பிடிங்க, இது கொடுத்துங்க, பார்த்துக்கணுங்களா? எதையும் வச்சுருந்தேன். இந்தாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஏற்பாடு பண்ண ஏதோ, ஏன்னா எல்லாத்துக்கும் செய்யணும்னா அதான் நோக்கம். சரிங்களா? இப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம கொண்டு வந்து கொடுத்தாச்சு, நீங்கள் கையை வைங்க, அது வேறு பண்ணணும். சரிங்களா? இது நம்ம காசையாக தரோம். அது மாதிரி நிறைய பேர் செய்ய முடியுது. அதுவும் நான் பார்த்து செய்யலாம். ரொம்ப முடியாத ஆட்களுக்கு மட்டும்தான் நம்ம சரிங்க, பார்த்துக்கிடுங்க, ப்ரே பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா அதாவது 9000 ரூபா மிச்சம் இருந்ததுல்ல, கணக்கு சொன்னோம்ல, 9000 மிச்சம் இருந்தால் 2500 வந்து அந்த தாத்தா கொடுத்துருக்கேன். ரொம்ப முடியாது அப்படிங்கிறதுனால, முடியாதவங்களுக்கும் உழைக்கிறவங்களும் நம்ம பார்த்து கொடுத்துருக்கணும். உங்கள் சார்பாக நான் கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு ஆசைப்பேன். உங்கள் பணத்தை என்னோட எண்ணத்தோடு கொடுக்கேன். நான் கொடுக்குற இடத்துக்கு வைக்கணும், சந்தோஷமாக இருக்குது. கொடுத்துட்டேன். மேற்கொண்டு இருக்கக்கூடிய 6500 ரூபாய்க்கு உண்டான கணக்கு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி.